ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாய்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். அற்புதமான கதைகளாக நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச கதைகள் தான் நம்ம சேனலில் போடக்கூடிய கதை வீடியோக்களுடைய கமெண்ட்ல பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். வியூவர்ஸனுடைய ஃபீட்பேக் என்ன பாசிட்டிவ் இம்பேக்ட் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு உங்க சப்போர்ட் வந்து எப்பவுமே வேணும். அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் ஒரு வீடியோ கூட மிஸ் ஆகாம எல்லா கதைகளும் நீங்க கேட்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி இந்த கதைகள்லாம் கேட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு யாருக்கெல்லாம் கதை கேட்கறதுலயும் கதை படிக்கிறதுலயும் ஆர்வம் இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோல இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு உங்க கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை அமரர் கல்கியின் மோகினி தீவு அப்படிங்கிற ஒரு சரித்திர நாவல். இந்த நாவல் தான் இந்த வீடியோல கேட்க போறோம். சோ கல்கி அவர்களுடைய சிறுகதைகள், சில சிறுகதைகள் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் அவருடைய கதைகள்லாம் பதிவு பண்றதுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. அவருடைய நாவல் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல நாம இப்ப கொடுக்கிறோம். அதே நேரத்துல அது வந்து ஒரு சரித்திர கதையாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. ஏன்னா சரித்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வரலாறு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி. ஏன்னா கண்டிப்பா இதெல்லாம் நிஜமான பேரரசர்கள், அரசர்கள், இவங்க எல்லாமே ஆண்ட நாடு. நம்ம நாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அரசர்கள் வாழ்ந்த காலங்கள் உண்டு. சேர, சோழ, பாண்டியர்கள் எல்லாமே நம்ம இன்னும் பல பேர் முகலாயர்கள் இருந்து நம்ம நாட்டை ஆண்டிருக்காங்க. அவங்களுடைய வரலாறு நிறைய பேத்துக்கு நமக்கு தெரியாது. இப்ப ஈவன் எனக்கு கூட நிறைய வரலாறுகள் தெரியாது. இது மாதிரியான கதைகளை வந்து படிக்கிறப்போ பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அது மட்டும் இல்லாம சரித்திர நாவல்கள், கதைகள் மட்டும் கேட்கறது இல்லாம அது வந்து கொஞ்சம் கற்பனை கலந்து இருக்கும் இல்லையா? அதோட நம்ம வந்து வரலாற்று புதினங்கள் ஃபுல்லா, அதாவது வரலாற்று கட்டுரைகள் நிறைய இருக்கு. வரலாற்றை வந்து பிரதிபலிக்கக்கூடிய, வரலாற்றை அப்படியே வெளிப்படையா கொண்டு வந்த புத்தகங்கள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து அந்த சரித்திரங்கள் வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். நம்ம அதை நம்ம குழந்தைகளுக்கு வந்து கடத்த முடியும். அவங்களுக்கு அது புரியும். நம்ம நாடு எப்படிப்பட்ட பல விஷயங்களை கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு வந்து சரித்திர புத்தகங்களும், சரித்திர நாவல்களும், சரித்திர சிறுகதைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல வந்து கல்கி அவர்கள் வந்து மிகப்பெரிய பங்கு ஆற்றியிருக்காருன்னு சொல்லலாம். கதைகள் மூலமா அதை ரொம்ப அழகா கொண்டு வருவாரு. சோ கல்கி அப்படின்னாவே நமக்கு வந்து இந்த பொன்னியின் செல்வனும், சிவகாமியின் சபதமும், பார்த்திபன் கனவும் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். ஒரு பார்த்திபன் கனவும், சிவகாமியின் சபதம் நமக்கு 2 கண்ணு மாதிரி அப்படின்னா, பொன்னியின் செல்வன் நம்முடைய நெற்றிக்கண் மாதிரி. சோ அந்த அளவு அற்புதமான கதைகள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கி வெளிவந்த PS1, PS2, பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2 2மே வந்து இப்ப ரீசெண்டா வந்ததுனால அது பல இன்றைய இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு வந்து போய் சேர்ந்திருக்கு. சோ அந்த வகையில வந்து அவருடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் ஃபீல் பண்றேன். அந்த வகையில அவருடைய சரித்திர கதைகளில் ஒன்றான மோகினி தீவு அப்படிங்கிற நாவலை இந்த வீடியோல இருந்து நம்ம கேட்க போறோம். ஓகேவா? சோ அமரர் கல்கியின் மோகினி தீவு சரித்திர நாவல். முன்னுரை. அந்த இங்கிலீஷ் சினிமா கொஞ்சம் கூட நன்றாயில்லை. ஏண்டாப்பா இங்கே வந்தோம், காசை கொடுத்து தேளை கொட்டி கொண்ட கதையாய் இருக்கிறதே என்ற எண்ணம் உண்டாயிற்று. அந்த படத்தில் குதிரைகள் குடல் தெறிக்க ஓடிக்கொண்டிருந்தன. ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் கத்தி சண்டை போட்டார்கள். ஒரு யுவனும் ஒரு யுவதியும் காதல் புரிந்தார்கள். மறுபடியும் குதிரைகள் ஓடின. 2 மனிதர்கள் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார்கள். ஒரு யுவதியும் ஒரு யுவனும் காதல் புரிந்தார்கள். குதிரைகள் எவ்வளவு வேகமாய் ஓடினாலும் படம் மட்டும் மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. கத்தி சண்டை பொய், துப்பாக்கி குண்டு பொய், காதலும் பொய். இந்த அபத்தத்தை எத்தனை நேரம் சகித்துக் கொண்டிருப்பது? எழுந்து போய் விடலாமா என்று தோன்றியது. இந்த சமயத்தில் இடைவேளைக்காக விளக்கு போட்டார்கள். சாதாரணமாக சினிமா கொட்டகைகளில் இடைவேளை வெளிச்சம் போட்டதும் பெரும்பாலான ரசிகர்கள் சுற்றுமுற்றும் திரும்பி பார்ப்பது வழக்கம். அதன் காரணம் என்னவென்பது அன்று எனக்கு விளங்கியது. சினிமா திரையில் உயிரற்ற பொம்மை முகங்களை பார்த்து பார்த்து அலுத்து போன கண்கள் உயிருள்ள உண்மை மனிதர்களின் முகத்தை பார்க்க விரும்புவது இயல்புதானே. தெரிந்த முகம் ஏதேனும் தென்படுகிறதா என்று நானும் அன்றைக்கு திரும்பி பார்த்தேன். இந்த உபயோகமற்ற சினிமாவை பார்க்க வந்த அசட்டுத்தனத்தை இன்னும் யாரேனும் ஒரு அறிமுகமான மனிதருடன் பகிர்ந்து கொள்வதில் சற்று நிம்மதி உண்டாகலாம் அல்லவா? அவ்வாறு சுற்றுமுற்றும் பார்த்தபோது தெரிந்த முகம் ஒன்று உண்மையிலேயே தெரிந்தது. யார் என்பது உடனே புலப்படவில்லை.
அந்த மனிதரும் என்னை பார்த்து ஒரு புன்னகை புரிந்தார். நான் பட்ட அவதியை அவரும் பட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்று தோன்றியது. சிமிக்ஜையினால் நாங்கள் முகமன் சொல்லிக் கொண்டிருந்த சமயத்தில் என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு ரசிகர், சுத்தம் பாடாவதி படம், 1.25 ரூபா தண்டம் என்று இறைச்சல் போட்டுக்கொண்டே எழுந்து போனார். சற்று தூரத்தில் இருந்த புன்னகை புரிந்த மனிதர் அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது என்ற பரபரப்புடன் எழுந்து வந்து என் பக்கத்து நாற்காலியில் உட்கார்ந்தார். என்ன செய்தி, என்ன சமாச்சாரம், வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? படம் சுத்த மோசமாய் இருக்கிறதே என்று க்ஷேம லாபங்களை விசாரித்துக் கொண்டே அந்த மனிதர் யாராயிருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். பேச்சு வாக்கில், இப்போது எங்கே ஜாகை என்று கேட்டேன். ஜாகையாவது மண்ணாங்கட்டியாவது, ஜாகை கிடைக்காதபடியினால் தான் சினிமா கொட்டையிலாவது பொழுதை போக்கலாம் என்று வந்தேன். இங்கேயும் இந்த லட்சணமாய் இருக்கிறது, மறுபடியும் பர்மாவுக்கே திரும்பி போய் விடலாமா என்று கூட ஒரு சமயம் தோன்றுகிறது என்றார் அவர். பர்மா என்ற வார்த்தையை கேட்டதும் அந்த மனிதரை பற்றி எனக்கு நினைவு வந்துவிட்டது. அந்த மனிதர் என் பழைய சிநேகிதர், கற்பனையும் ரசனையும் படைத்தவர், கவிதையிலும் காவியத்திலும் முழுகியவர். அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது அபூர்வந்தானே. பாரத நாட்டில் பிழைக்க வழியில்லை என்று பர்மாவுக்கு போனார். இவருடைய அதிர்ஷ்டம் அங்கேயும் தொடர்ந்து வந்தது. அவர் போய் சேர்ந்த சில நாளைக்கெல்லாம் ஜப்பான் யுத்தம் மூண்டது. ஜப்பானிய சைன்யங்கள் மலாய் நாட்டை கைப்பற்றி கொண்டு பர்மாவின் மீது படையெடுத்து வந்தன. ஜீவனோபாயம் தேடி பர்மாவுக்கு சென்ற சிநேகிதர் ஜீவன் பிழைத்தால் போதும் என்று தாய்நாட்டுக்கு புறப்பட வேண்டியதாயிற்று. தப்பி பிழைத்தவர் சென்னை வந்து சேர்ந்த புதிதில் ஒரு தடவை அவரை நான் பார்த்தேன். அந்த சமயம் சென்னை நகரை காலி செய்துவிட்டு சென்னை வாசிகள் ஓடிக்கொண்டிருந்த சமயம். ஆகையால் அப்போது அவரிடம் அதிகம் பேசுவதற்கு முடியவில்லை. அன்று பிரிந்தவரை இன்றைக்கு சினிமா கொட்டகையில் பார்த்தேன். வாழ்க சினிமா என்று வாழ்த்தினேன். ஏனெனில் பாஸ்கர கவிராயரிடம் பேசிக் கொண்டிருப்பதில் எனக்கு மிக்க பிரியம் உண்டு. கவிதாலோகத்தில் அடிக்கடி சஞ்சரித்துக் கொண்டிருந்தவராதலால் அவருக்கு கவிராயர் என்ற பட்டம் எங்கள் நண்பர் குழுவில் அளிக்கப்பட்டிருந்தது. நீங்க அதிர்ஷ்டசாலி. மகா யுத்தத்தின் மிக முக்கியமான அரங்கம் ஒன்றில் தாங்கள் யுத்தம் நடந்த காலத்தில் இருந்தீர்கள் அல்லவா? ஜப்பானிய விமானங்கள், வெடிகுண்டுகள், பீரங்கி வேட்டுகள் இவற்றின் சத்தத்தை எல்லாம் உண்மையாகவே கேட்டிருப்பீர்கள் அல்லவா? நாங்கள் அதையெல்லாம் சினிமாவில் பார்த்து கேட்பதுடன் திருப்தி அடைய வேண்டியிருக்கிறது. உங்கள் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் என்றேன் நான். தூரத்து பச்சை கண்ணுக்கு அழகு, தூரத்து வெடிச்சத்தம் காதுக்கு இனிமை என்றார் நண்பர். அதென்ன அப்படி சொல்கிறீர்கள் என்று திரும்ப கேட்டேன். இவ்வளவு தூரத்தில் நீங்கள் பத்திரமாய் இருந்தபடியால் என்னை அதிர்ஷ்டக்காரன் என்கிறீர்கள். நீங்களும் என்னுடன் இருந்திருந்தால் அதை அதிர்ஷ்டம் என்று சொல்வீர்களா என்பது சந்தேகம்தான். சந்தேகமே இல்லை, நிச்சயமாக அது உங்கள் அதிர்ஷ்டம்தான். அந்த நெருக்கடியான சமயத்தில் ஜப்பானிய படைகள் ரங்கோனை நோக்கி வந்து கொண்டிருந்த போது பர்மாவில் உங்களுக்கு எத்தனையோ ரசமான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். அவற்றையெல்லாம் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். ஒரு நாள் நீங்கள் சொல்ல வேண்டும். ஒரு நாள் என்ன, இன்றைக்கே வேண்டுமானாலும் சொல்லுகிறேனே. ஆனால் பர்மாவில் இருந்த சமயத்தில் எனக்கு அவ்வளவு ரசமான அனுபவங்கள் ஏற்பட்டன என்று சொல்ல முடியாது. பர்மாவில் இருந்து இந்தியாவுக்கு கப்பலில் திரும்பி வந்த போதுதான் மிக அதிசயமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. அதை கேட்டால் நீங்கள் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் என்றார் பாஸ்கரர். பழம் நழுவி பாலில் விழுந்தது போலாயிற்று. கட்டாயம் அந்த அனுபவத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படியானால் நீங்கள் கப்பலிலா திரும்பி வந்தீர்கள்? கப்பலில் உங்களுக்கு இடம் கிடைத்ததே, அதுவே ஒரு அதிர்ஷ்டம் தானே. பழம் நழுவி பாலில் விழுந்தது போலாயிற்று போங்கள். கட்டாயம் அந்த அனுபவத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படியானால் நீங்கள் கப்பலிலா திரும்பி வந்தீர்கள்? கப்பலில் உங்களுக்கு இடம் கிடைத்ததே, அதுவே ஒரு அதிர்ஷ்டம் தானே என்றேன் நான். இந்த சமயத்தில் சுத்த பாடாவதி படம் என்று சொல்லிவிட்டு போன மனிதர் திரும்பி வந்து கொண்டிருந்தார். அவருடைய இடத்தில் உட்கார்ந்திருந்த என் சிநேகிதரை குத்துச்சண்டைக்காரனை போல உற்று பார்த்தார். நண்பரும் அஞ்சா நெஞ்சம் கொண்ட வீரனை போல அவரை திரும்ப உற்று பார்த்தார். நெருக்கடியை தீர்க்க எண்ணம் கொண்ட நான், இந்த பாடாவதி படத்தை பார்த்த வரையில போதும், வாருங்கள் போகலாம் என்று சொல்லி நண்பரின் கையை பிடித்து கொண்டு அழைத்து போனேன். கடற்கரைக்கு போய் சேர்ந்தோம். பூரண சந்திரனின் பால் நிலவில் கடற்கரையின் வெண்மணல் பரப்பு வெள்ளி மூலம் பூசி விளங்கியது. கடற்கரை சாலையில் வைரச்சுடர் விளக்குகள் வரிசையாக ஜொலித்தன. காசு செலவின்றி காற்று வாங்க வந்த பெரிய மனிதர்களின் மோட்டார் வண்டிகள் ஒவ்வொன்றாக புறப்பட்டு கொண்டிருந்தன. பௌர்ணமி ஆனாலும் கடல் அலைகள் அன்றைக்கு அடங்கி
ஒலித்து தம்புராவின் சுருதியைப் போல இனிய நாதத்தை எழுப்பிக் கொண்டிருந்தன. பர்மாவில் இருந்து வருவதற்கு தங்களுக்கு கப்பலில் இடம் கிடைத்ததாக்கும். அது ஓர் அதிர்ஷ்டம்தான். தரை மார்க்கமாக வந்தவர்கள் பட்ட கஷ்டங்களை கேட்டால் அப்பப்பா பயங்கரம் என்றேன் நான். ஆம், தரை மார்க்கமாக கிளம்பி வந்தவர்கள் எத்தனையோ கஷ்டப்பட்டார்கள். பலர் வந்து சேராமல் வழியிலேயே மாண்டு போனார்கள். தரை மார்க்கம் கஷ்டமாயிருக்கும் என்று தெரிந்துதான் நான் கால்நடை பிரயாணிகளுடன் கிளம்பவில்லை. கப்பலில் இடம் பெறுவதற்கு வெறும் பிரயத்தனம் செய்தேன். கடைசியில் தூரத்தில் ஜப்பான் பீரங்கி குண்டுகளின் சத்தம் கேட்க தொடங்கிய நேரத்தில் ரங்கூன் துறைமுகத்திலிருந்து கிளம்பிய கப்பல் ஒன்றில் எனக்கு இடம் கிடைத்தது. அந்த வரையில் நான் அதிர்ஷ்டசாலிதான் என்றார் நண்பர். மேலும் நான் தூண்டி கேட்டதின் பேரில் பாஸ்கர கவிராயர் அந்த கப்பல் பிரயாண கதையை விவரமாக கூறத் தொடங்கினார். இந்த கதை கல்கி பத்திரிகையில 10/1/1971 அந்த டைம்ல வந்திருக்கு. பத்திரிகையோட விலை பாருங்க 40 காசு. சோ பகுதி 1க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள். கல்கி அவர்கள் எழுதின சரித்திர கதையாகட்டும் அல்லது சமூக கதைகளாகட்டும் ரொம்ப நீட்டா இருக்கும். எந்த விதமான அனாவசியமான விளக்கங்களோ அல்லது வர்ணனைகளோ அதெல்லாம் இருக்காது. ரொம்ப எளிமையா இருக்கும். யாரு வேணா எந்த வயதுல வேணா சரித்திர கதைகளை படிச்சா கூட அவங்களுக்கு அது புரியும். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையா அத்தனை பேத்துக்குமே புரியற மாதிரி எழுதுவாரு. அதுதான் அவருடைய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதே மாதிரி நகைச்சுவை உணர்வு அங்கங்க நிறைய இருக்கும். சமூக சாடல்களும் அப்படியே லைட்டா சொல்லியிருப்பாரு. வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி லைட்டா சொல்லியிருப்பாரு. ஆனா நகைச்சுவை உணர்வு அங்கங்க இருந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் இல்லாம அவரால் எழுதவே முடியாது. அவருடைய பல கதைகளை படிச்சவங்களுக்கு உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். சரி, நம்ம கதைக்குள்ள நேரடியா போகலாம். பகுதி 1, முதல் அத்தியாயம். ரங்கூனில் இருந்து புறப்பட்ட கப்பலில் இடம் கிடைத்த வரையில் நான் பாக்கியசாலிதான், சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த கப்பலில் பிரயாணம் செய்ய நேர்ந்ததை ஒரு பாக்கியம் என்று சொல்ல முடியாது. நரகம் என்பதாக ஒன்று இருந்தால் அது கிட்டத்தட்ட அந்த கப்பலை போலத்தான் இருக்க வேண்டும். அது ஒரு பழைய கப்பல், சாமான் ஏற்றும் கப்பல். அந்த கப்பலில் இந்த தடவை நிறைய சாமான்களை ஏற்றி இருந்ததோடு, ஐயா போகட்டும் என்று சுமார் 1000 ஜனங்களையும் ஏற்றி கொண்டிருந்தார்கள். பாரம் தாங்க மாட்டாமல் அந்த கப்பல் திணறியது. கப்பல் நகர்ந்த போது பழைய பலகைகளும் கீழ்களும் வலி பொறுக்க மாட்டாமல் அழுந்தின. அதன் மீது பலமான காற்று அடித்த போது 1000 கட்டை வண்டிகள் நகரும் போது உண்டாகும் சத்தம் எழுந்தது. அந்த கப்பலில் குடிகொண்டிருந்த அசுத்தத்தையும் துர்நாற்றத்தையும் சொல்ல முடியாது. இப்போது நினைத்தாலும் குடலை பிடுங்கிக் கொண்டு வருகிறது. 1000 ஜனங்கள், பல நாள் குளிக்காதவர்கள், உடம்பு வியர்வையின் நாற்றமும், தலைமயிர் சிக்கு பிடித்த நாற்றமும், குழந்தைகள் அசுத்தம் செய்த நாற்றமும், பழைய ரொட்டிகள் ஊசி போன தின்பண்டங்களின் நாற்றமும், கடவுளே எதற்காக மூக்கை படைத்தாய் என்று கதறும்படி செய்தன. கப்பலில் ஏறியிருந்த ஜனங்களின் பீதி நிறைந்த கூச்சலையும், ஸ்திரீகளின் சோக புலம்பலையும், குழந்தைகளின் காரணமில்லாத ஓலத்தையும் இப்போது நினைத்தாலும் எனக்கு உடம்பு நடுங்குகிறது. ஒவ்வொரு சமயம் இந்த மாதிரி ஜனங்கள் உயிர் பிழைத்து இந்தியா போய் சேர்வதிலே யாருக்கு என்ன நன்மை? இந்த கப்பல் கடலில் மூழ்கி போய் விட்டால் கூட நல்லதுதான் என்ற படுபாதகமான எண்ணம் கூட என் மனதில் தோன்றியது. உலகமெங்கும் பரவியிருந்த ராட்சச யுத்தத்தின் விஷக்காற்று இப்படியெல்லாம் அப்போது மனிதர்களின் உள்ளத்தில் கிராதக எண்ணங்களை உண்டு பண்ணியிருந்தது. இவ்விதம் அந்த அழகான கப்பலில் ஒரு நாள் பிரயாணம் முடிந்தது. மறுநாள் பிற்பகலில் கம்பியில்லாத தந்தி மூலம் பயங்கரமான செய்தி ஒன்று வந்தது. ஒரு ஜப்பானிய குரூசர் அந்த பக்கமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அந்த செய்தி. கப்பலின் கேப்டனுக்கு இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது என்பது எப்படியோ அந்த கப்பலில் இருந்த அத்தனை பேருக்கும் சிறிது நேரத்துக்கெல்லாம் தெரிந்து போய்விட்டது. கப்பல் நாயகனுக்கு வந்த செய்தி ஒரே குரூசர் கப்பலை பற்றியதுதான். கப்பல் பிரயாணிகளுக்குள் அந்த செய்தி பரவிய போது ஒரு குரூசர் ஒரு பெரிய ஜப்பானிய கடற்படை ஆகிவிட்டது. சப்மரின் என்னும் நீர்மூழ்கிகளும், டிஸ்ட்ராயர் என்னும் நாசகாரிகளும், ட்ரெட்நாட் கப்பல்களும், விமானத்தள கப்பல்களுமாக பேச்சுவாக்கில் பெருகிக் கொண்டே போயின. ஏற்கனவே பயம் பிராந்தி கொண்டிருந்த ஜனங்களின் நிலையை இப்போது சொல்ல வேண்டியதில்லை. ராவணன் மாண்டு விழுந்த செய்தியை கேட்ட இலங்காபுரி வாசிகளைப் போல
அவர்கள் அழுது புலம்பினார்கள். இதுகாரும் வெள்ளை துறைமுகத்தை நோக்கி சென்ற கப்பல் இப்போது திசையை மாற்றிக்கொண்டு தெற்கு நோக்கி சென்றது. ஓர் இரவும் ஒரு பகலும் பிரயாணம் செய்த பிறகு சற்று தூரத்தில் ஒரு தீவு தென்பட்டது. பசுமை போர்த்த குன்றுகளும் பாறைகளும் வானளாவிய சோலைகளும் அந்த தீவில் காணப்பட்டன. திருமாலின் விசாலமான மார்பில் அணிந்த மரகத பதக்கத்தை போல் நீல கடலின் மத்தியில் அந்த பச்சை வர்ண தீவு விளங்கியது. மாலை நேரத்து சூரியனின் பசும்பொன் கிரணங்கள் அந்த மரகத தீவின் விருட்சங்களின் உச்சியை தழுவி விளையாடிய அழகை கம்பனையும் காளிதாசனையும் போன்ற மகா கவிகள் தான் வர்ணிக்க முடியும். எந்த நிமிஷத்திலும் கப்பலின் மீது ஜப்பானிய குண்டு விழுந்து கூண்டோடு கைலாசமாக கடலில் முழுகப் போகிறோமோ என்ற பீதி கொண்டிருந்த நிலைமையிலும் கூட அந்த தீவின் அழகை பார்த்த உடனே பிரயாணிகள் அனைவரும் ஆஹா என்று ஆரவாரம் செய்தார்கள். கப்பல் தீவை நெருங்கி செல்ல செல்ல பிரயாணிகளுக்கு மறுபடியும் கவலை உண்டாயிற்று. அந்த தீவின் மேலே கப்பல் மோதிவிடப் போகிறதே என்றுதான் அந்த பயம் ஏற்பட்டது. ஆனால் அந்த பயம் சடுதியில் நீங்கிற்று. தீவின் ஒரு பக்கத்தில் கடல் நீர் உள்ளே புகுந்து சென்று ஒரு இயற்கை ஹார்பரை சிருஷ்டித்திருந்தது. அந்த கடல் நீர் ஓடைக்குள்ளே கப்பல் புகுந்து சென்றது. சிறிது நேரத்துக்கெல்லாம் கப்பல் அங்கே நின்றது. நங்கூரமும் பாய்ச்சியாயிற்று. கப்பல் நின்ற இடத்திலிருந்து பார்த்தால் நாலாபுரமும் பச்சை போர்வை பொருத்திய குன்றுகள் சூழ்ந்திருந்தன. வெளியிலே அகண்ட சமுத்திரத்தில் பிரயாணம் செய்யும் கப்பல்களுக்கு அந்த இயற்கை ஹார்பருக்குள்ளே கப்பல் நங்கூரம் பாய்ச்சி நிற்பது தெரிய முடியாது. கப்பல் நின்று சிறிது நேரம் ஆனதும் நானும் இன்னும் சிலரும் கப்பல் நாயகரிடம் போனோம். நிலைமை எப்படி என்று விசாரித்தோம். இனி அபாயம் ஒன்றுமில்லை. கம்பியில்லா தந்தியில் மறுபடி செய்தி வரும் வரையில் இங்கேயே நாம் நிம்மதியாக இருக்கலாம் என்றார் கேப்டன். பிறகு அந்த தீவை பற்றி விசாரித்தோம். அதற்கு பெயர் மோகினி தீவு என்று கேப்டன் கூறி இன்னும் சில விவரங்களையும் தெரிவித்தார். இலங்கைக்கு தென்கிழக்கே 3 நாள் பிரயாண தூரத்தில் அந்த தீவு இருக்கிறது. அநேகருக்கு அத்தகைய தீவு ஒன்று இருப்பதே தெரியாது. தெரிந்தவர்களிலும் ஒரு சிலருக்குத்தான் இந்த மாதிரி அதற்குள்ளே கடல் புகுந்து சென்று ரகசிய இயற்கை ஹார்பர் ஒன்றை சிருஷ்டித்திருக்கிறது என்று தெரியும். அது சின்னஞ்சிறிய தீவுதான். ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு 3 காத தூரத்துக்கு மேல் இருக்காது. தற்சமயம் அந்த தீவில் மனிதர்கள் யாரும் இல்லை. ஒரு காலத்தில் நாகரிகத்தில் சிறந்த மக்கள் அங்கே வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்கான சின்னங்கள் பல இருக்கின்றன. அஜந்தா, எல்லோரா, மாமல்லபுரம் முதலிய இடங்களில் உள்ளவை போன்ற பழைய காலத்து சிற்பங்களும் பாழடைந்த கோவில்களும் மண்டபங்களும் அந்த தீவில் இருக்கின்றன. வளம் நிறைந்த அத்தீவில் மக்களை குடியேற்றுவதற்கு சிற்சில முயற்சிகள் செய்யப்பட்டன. ஆனால் அவை ஒன்றும் பலன் தரவில்லை. சில நாளைக்கு மேல் அந்த தீவில் வசிப்பதற்கு எவரும் இஷ்டப்படுவதில்லை. ஏதேதோ கதைகள் பல அத்தீவை பற்றி சொல்லப்படுகின்றன. அதோ தெரிகிறதே, அந்த குன்றின் மேல் ஏறி பார்த்தால் நான் சொன்ன பழைய காலத்து சிற்ப அதிசயங்களை எல்லாம் பார்க்கலாம். இதற்கு முன்னால் ஒரே ஒரு தடவை நான் அக்குன்றின் மேல் ஏறி பார்த்திருக்கிறேன். ஆனால் தீவுக்குள் போய் பார்த்தது கிடையாது என்றார் கப்பல் நாயகர். இதை கேட்டதும் அந்த குன்றின் மேல் ஏறி பார்க்க வேண்டும் என்கிற அடக்க முடியாத ஆர்வம் என் மனதில் ஏற்பட்டு விட்டது. பழைய காலத்து சிற்பம், சித்திரம் இவற்றில் எனக்கு உள்ள சபலம்தான் உமக்கு தெரியுமே. கேப்டன் கூறிய விவரங்களை கேட்ட இன்னும் சிலரும் என் மாதிரியே ஆசை கொண்டதாக தெரிந்தது. எல்லோருமாக சேர்ந்து கப்பல் நாயகரிடம், இங்கே கப்பல் வெறுமனேதானே நின்று கொண்டிருக்கிறது, படகிலே சென்று அந்த குன்றின் மேல் ஏறி பார்த்து விட்டு வரலாமே என்று வற்புறுத்தினோம். கப்பல் நாயகரும் கடைசியில் எங்கள் விருப்பத்துக்கு இணங்கினார். இப்போதே மாலையாகிவிட்டது, சீக்கிரத்தில் திரும்பி வந்துவிட வேண்டும். நான் இல்லாத சமயத்தில் ஏதாவது முக்கியமான செய்தி வரலாம் அல்லவா என்று சொல்லிவிட்டு கப்பலில் இருந்த படகுகளில் ஒன்றை இறக்கச் சொன்னார். கேப்டனும் நானும் இன்னும் 4-5 பேரும் படகில் ஏறிக்கொண்டோம். தாம் இல்லாத போது ஏதேனும் செய்தி வந்தால் தமக்கு கொடி சைகை மூலம் அதை தெரியப்படுத்துவது எப்படி என்று தம்முடைய உதவி உத்தியோகஸ்தரிடம் கேப்டன் தெரிவித்துவிட்டு படகில் ஏறினார். அந்த இடத்தில் கொந்தளிப்பு என்பதே இல்லாமல் தண்ணீர் பரப்பு தகடு போல இருந்தது. படகை வெகு சுலபமாக தள்ளி கொண்டு போய் கரையில் இறங்கினோம். கரையோரமாக சிறிது தூரம் நடந்து சென்ற பிறகு வசதியான ஓர் இடத்தில் குன்றின் மீது ஏறினோம். குன்றின் உயரம் அதிகமில்லை, சுமார் 500 அல்லது 600 அடிதான் இருக்கலாம். என்றாலும் சரியான பாதை இல்லாதபடியால் ஏறுவதற்கு சிரமமாகவே இருந்தது. மண்டி வளர்ந்திருந்த செடிகள் கொடிகளுக்குள்ளே புகுந்து அவற்றை கையால் ஆங்காங்கே விலக்கி விட்டு கொண்டு ஏற வேண்டியிருந்தது. முன்னே நான் பார்த்ததற்கு இப்போது காடு அதிகமாக மண்டிவிட்டது.
என்றார் கப்பல் நாயகர். நல்ல வேளையாக அப்படி மண்டியிருந்த செடிகள் முட்செடிகள் அல்ல. ஆகையால் அரை மணி நேரத்திற்குள் குன்றின் உச்சிக்கு போய் சேர்ந்தோம். சூரியன் மறையும் தருணம். மஞ்சள் வெயிலின் கிரணங்கள் இன்னமும் அந்த பச்சை தீவின் உச்சி சிகரத்தின் மீது விழுந்து அதற்கு பொன் மகுடம் சூட்டிக் கொண்டிருந்தன. அதோ பாருங்கள் என்றார் கப்பல் நாயகர். அவர் சுட்டிக்காட்டிய திசையை நோக்கினோம். பார்த்த கண்கள் பார்த்தபடியே அசைவென்று நின்றோம். திகைத்தோம், ஸ்தம்பித்தோம், ஆச்சரிய கடலில் மூழ்கினோம் என்றெல்லாம் சொன்னாலும் உள்ளபடி சொன்னதாகாது. இந்த உலகத்தை விட்டு வேறொரு அற்புதமான சொப்பன லோகத்திற்கு போய்விட்டோம் என்று சொன்னால் ஒருவேளை அது பொருத்தமாய் இருக்கலாம். வரிசை வரிசையாக விஸ்தாரமான மணிமண்டபங்களும் கோயில் கோபுரங்களும் ஸ்தூபங்களும் விமானங்களும் கண்ணுக்கெட்டிய தூரம் காட்சி கொடுத்தன. பர்மாவில் உள்ளவை போன்ற புத்த விகாரங்கள், தமிழகத்தில் உள்ளவை போன்ற விஸ்தாரமான பிரகார மதில்களுடன் கூடிய கோயில்கள், வானளாவிய கோபுரங்கள், தேர்களைப் போலும் ரதங்களைப் போலும் குன்றுகளை குடைந்து அமைத்த ஆலயங்கள், ஆயிரங்கால் மண்டபங்கள், ஸ்தூபி வைத்த விமானங்கள், ஸ்தூபி இல்லாத மாடங்கள், பாறைகளில் செதுக்கிய அபூர்வமான சிற்பங்கள், நெடிய பெரிய சிலைகள். ஆஹா, அவ்வளவையும் பார்ப்பதற்கு ஆண்டவன் 2 கண்களை கொடுத்திருப்பது எவ்வளவு பெரிய அநியாயம் என்று தோன்றியது எனக்கு. அந்த காட்சியை பார்க்க பார்க்க ஒரு பக்கம் சந்தோஷமாய் இருந்தது. இன்னொரு பக்கத்தில் காரணம் தெரியாத மனச்சோர்வும் உற்சாக குறைவும் ஏற்பட்டன. காரணம் தெரியாது என்று சொன்னேனா? தவறு தவறு. காரணம் தெளிவாக இருந்தது. அந்த அதிசய சிற்பங்கள் எல்லாம் மிக மிக பழமையானவை. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த மகா புருஷர்களாலோ கட்டப்பட்டவை. நெடுங்காலமாக பழுது பார்க்கப்படாமலும் செப்பனிடப்படாமலும் கேட்பாரற்று கிடந்து வருகிறவை. நாலாபுறமும் கடலில் தோய்ந்து வரும் உப்பு காற்றினால் சிறிது சிறிதாக தேய்ந்து மழுங்கி போனவை. ஒரு காலத்தில் இந்த தீவில் வாழ்ந்த மக்கள் குதூகலமாகவும் கோலாகலமாயும் கலைப்பண்பு நிறைந்த வாழ்க்கை நடத்தி இருக்க வேண்டும். இப்போதோ அந்த தீவு ஜனசூன்யமாக இருக்கிறது. சிற்பங்களும் சிலைகளும் மாளிகைகளும் மண்டபங்களும் பழுதடைந்து கிடக்கின்றன. வௌவால்களும் நரிகளும் எலிகளும் பெருச்சாளிகளும் அந்த மண்டபங்களில் ஒருவேளை வாசம் செய்யக்கூடும். அந்த தீவை பார்த்தவுடன் உண்டாகிய குதூகலத்தை குறைத்து மனச்சோர்வை உண்டாக்குவதற்கு இந்த எண்ணம் போதாதா என்ன? சற்று நேரம் நின்ற இடத்திலேயே நின்று பார்த்த பிறகு எங்களில் ஒருவர் தீவின் உட்புறம் சென்று மேற்கூறிய சிற்ப அதிசயங்களை எல்லாம் அருகிலே போய் பார்த்துவிட்டு வர வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்தார். என் மனதிலும் அத்தகைய ஆசை ஏற்பட்டிருந்தபடியால் அவருடைய யோசனையை நான் ஆமோதித்தேன். ஆனால் கப்பல் நாயகர் அதற்கு இணங்கவில்லை. இருட்டுவதற்குள்ளே கப்பலுக்கு போய்விட வேண்டும் என்று வற்புறுத்தினார். ராத்திரியில் இந்த தீவில் தங்குவது உசிதமில்லை. மேலும் நாம் சீக்கிரம் கப்பலுக்கு திரும்பாவிட்டால் கப்பலில் உள்ள பிரயாணிகள் வீணாக பீதி கொள்வார்கள். அதனால் ஏதேனும் விபரீதம் விளைந்தால் யார் ஜவாப்தாரி? கூடாது, வாருங்கள் போகலாம் என்று அவர் அதட்டி கூப்பிட்டார். அவர் கூறியபடியே நடந்து காட்டினார். அவரை பின்பற்றி மற்றவர்களும் போனார்கள். நானும் சிறிது தூரம் அவர்களை தொடர்ந்து போனேன். ஆனால் போவதற்கு என் உள்ளம் இணங்கவில்லை. கால்கள் கூட தயங்கி தயங்கி நடந்தன. ஏதோ ஒரு மாய சக்தி என்னை போக விடாமல் தடுத்தது. ஏதோ ஒரு மர்மமான குரல் என் அகக்காதில், அப்பனே, இந்த மாதிரி சந்தர்ப்பம் உன் ஆயுளில் இனி ஒரு முறை கிடைக்குமா? அந்த மூடர்களை பின்தொடர்ந்து நீயும் திரும்பி போகிறாயே என்று சொல்லியது. குன்றின் சரிவில் அவர்கள் இறங்கத் தொடங்கிய பிறகு நான் மட்டும் ஒரு பெரிய மரத்தின் பின்னால் மறைந்து நின்று கொண்டேன். அப்படி ஒன்றும் பிரமாதமான விஷயம் இல்லை. அந்த தீவின் கரையிலிருந்து கொஞ்ச தூரத்திலேதான் கப்பல் நின்றது. இங்கிருந்து சத்தம் போட்டு கூப்பிட்டால் கப்பலில் உள்ளவர்களுக்கு காது கேட்டுவிடும். ராத்திரி எப்படியும் கப்பல் கிளம்ப போவதில்லை. பொழுது விடிந்த பிறகுதான் இனி பிரயாணம் என்று கப்பல் நாயகர் சொல்லிவிட்டார். பின் எதற்காக அந்த நரகத்தில் ஒரு இரவை கழிக்க வேண்டும்? அப்பப்பா, அந்த கப்பலில் எழும் துர்நாற்றமும் பிரயாணிகளின் கூச்சலும், அதையெல்லாம் நினைத்தாலே குடலை குமட்டியது. அந்த கப்பலுடனே ஒப்பிடும்போது இந்த தீவு சொர்க்கத்துக்கு சமானம் அல்லவா? தீவில் துஷ்ட மிருகங்களே இல்லை என்பது கப்பல் நாயகர் நிச்சயமாக சொல்லியிருக்கும் கருத்து. பின் என்ன பயம்? சிறிது நேரத்துக்கெல்லாம் பூரண சந்திரன் உதயமாகிவிடும். பால் நிலவில் அந்த தீவின் அற்புதங்கள் மேலும் சோபை பெற்று விளங்கும். இவ்விதமெல்லாம் எண்ணமிட்டு கொண்டே மரத்தின் பின்னால் மறைந்து நின்றேன். போனவர்கள் படகில் ஏறினார்கள். கயிற்றை அவிழ்த்து விட்டார்கள். படகு கொஞ்ச தூரம் சென்றது. அப்புறம் யாரோ நான் படகில் இல்லை என்பதை கவனித்திருக்க வேண்டும். படகு நின்றது. கேப்டனும் மற்றவர்களும் சர்ச்சை செய்யும் சத்தமும் கேட்டது.
மறுபடியும் படகு இந்த கரையை நோக்கி வந்தது. என் நெஞ்சு திக் திக் என்று அடித்துக் கொண்டது. கரை ஓரமாக படகு வந்து நின்றதும் கையை தட்டினார்கள். உரத்த குரலில் சத்தம் போட்டு கூப்பிட்டார்கள். கேப்டன் கைத்துப்பாக்கியை எடுத்து ஒரு தடவை வெடித்து தீர்த்தார். மேலும் சிறிது நேரம் காத்து கொண்டிருந்தார்கள். நானோ அங்கிருந்து அசையவில்லை. மறுபடியும் படகு நகரத் தொடங்கி கப்பலை நோக்கி சென்றது. அப்பாடா என்று நான் பெருமூச்சு விட்டேன். பிறகு அந்த மரத்தின் மறைவில் இருந்து வெளியில் வந்தேன். அந்த குன்றிலேயே மிக உயரமான சிகரம் என்று தோன்றிய இடத்தை நோக்கி நடந்தேன். இதற்குள் சூரியன் அஸ்தமித்து நன்றாக இருட்டிவிட்டது. சிகரத்தில் இருந்து கீழே பார்த்தேன். கோபுரங்கள், மண்டபங்கள் எல்லாம் இருட்டில் மறைந்திருந்தன. நல்லது, சந்திரன் உதயமாகி வரட்டும் என்று நானே சொல்லிக்கொண்டு உட்கார்ந்தேன். அந்த தீவின் சரித்திரம் யாதா இருக்கும் என்று மனதிற்குள் எனக்கு நானே ஏதேதோ கற்பனை செய்து கொண்டிருந்தேன். இத்தனை நேரமும் காற்றே இல்லாமல் இருந்தது. தென் திசையிலிருந்து குப்பென்று காற்று அடிக்கத் தொடங்கியது. ஒரு தடவை வேகமாக அடித்து மரங்கள் செடிகள் எல்லாவற்றையும் குலுக்கிய பிறகு காற்றின் வேகம் தணிந்து இனிய குளிர் பூந்தென்றலாக வீசத் தொடங்கியது. பூந்தென்றல் என்று சொன்னேன் அல்லவா, அது உண்மையான வார்த்தைதான். ஏனெனில் அந்த இனிய காற்றில் மல்லிகை, பாரிஜாதம், பன்னீர், செண்பகம் ஆகிய மலர்களின் சுகந்தம் கலந்து வந்தது. சற்று நேரத்துக்கு பிறகு பூவின் மனத்தோடு அகில் புகை, சாம்பிராணி புகை, சந்தனத்தூள் புகையின் மனம் முதலியவையும் சேர்ந்து வரத் தொடங்கின. இத்தகைய அதிசயத்தை பற்றி நான் எண்ணிக்கொண்டிருக்கையில் மற்றொரு அதிசயம் ஏற்பட்டது. மாலை நேரங்களில் ஆலயங்களில் அடிக்கப்படும் ஆளாட்ச மணியின் சப்தம் வருவது போல கேட்டது. மணிச்சத்தம் எங்கிருந்து வருகிறது என்ற வியப்புடன் நாலு புறமும் நோக்கினேன். ஆஹா, அந்த காட்சியை என்னவென்று சொல்வேன். பூரண சந்திரன் கீழ்வானத்தில் உதயமாகி சற்று தூரம் மேலே வந்து அந்த தீவின் கீழ் திசையில் இருந்த மரங்களின் உச்சியில் தவழ்ந்து தீவின் பள்ளத்தாக்கில் பால் நிலவை பொழிந்தது. அந்த மோகன நிலவொளியில் முன்னே நான் சூரிய வெளிச்சத்தில் பார்த்த கோயில் கோபுரங்கள், புத்த விகாரங்கள், மணிமண்டபங்கள், ஸ்தூபங்கள், விமானங்கள் எல்லாம் நேற்றுத்தான் நிர்மாணிக்கப்பட்டன போல புத்தம் புதியனவாக தோன்றியது. பல நூறு வருஷத்து கடற்காற்றில் அடிபட்டு சிதிலமாகி போன பழைய காலத்து சிற்பங்களாக அவை இப்போது தோன்றவில்லை. அந்த அற்புத காட்சியும் ஆளாட்ச மணி ஓசையும் மலர்களின் மனதுடன் கலந்து வந்த அகில் சாம்பிராணி வாசனையும் இவையெல்லாம் உண்மைதானா அல்லது சித்த பிரமையா என்று நான் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் இதுவரை பார்த்த அதிசயங்களை காட்டிலும் பெரிய அதிசயம் ஒன்றை கண்டேன். ஜன சஞ்சாரமற்ற நிர்மானுஷ்யமான தீவு என்றல்லவா கப்பல் நாயகர் சொன்னார். அந்த தீவின் உட்பகுதியில் இருந்து சிற்பங்களும் சிலைகளும் இருந்த பகுதியில் இருந்து 2 பேர் வந்து கொண்டிருந்தார்கள். நான் இருந்த திசையை நோக்கியே அவர்கள் வந்தார்கள். நான் இருப்பதை பார்த்துவிட்டுத்தான் வருகிறார்களோ என்று தோன்றியது எனக்கு. சீக்கிரமாகவே குன்றின் அடிவாரத்தை அடைந்து அதில் நான் இருந்த சிகரத்தை நோக்கி ஏறத் தொடங்கினார்கள். அதை பார்த்ததும் எனக்கு முதலில் ஓட்டம் எடுக்கலாமா என்று தோன்றியது. ஆனால் எங்கே ஓடுவது, எதற்காக ஓடுவது? தண்ணீர்க்கரை ஓரம் ஓடிச் சென்று கூச்சல் போடலாம். கூச்சல் போட்டால் கப்பலில் உள்ளவர்கள் வருவார்களா? அது என்ன நிச்சயம்? இதற்குள் கொஞ்சம் தைரியமும் பிறந்துவிட்டது எனக்கு. எதற்காக ஓட வேண்டும் என்று தோன்றிவிட்டது. ஓட எத்தனித்திருந்தாலும் பயன் விளைந்திராது. என் கால்கள் ஓடும் சக்தியை இழந்து நின்ற இடத்திலேயே ஊன்றி போய்விட்டன. குன்றின் மேல் ஏறி வருகிறவர்களை உற்று பார்த்து கொண்டே இருந்தேன். ஒரு கணமும் என் கண்களை அவர்களிடமிருந்து அகற்ற முடியவில்லை. அவர்கள் யார்? இங்கே எப்போது வந்தார்கள்? எதற்காக வந்தார்கள்? எவ்விதம் வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்றெல்லாம் தெரிந்து கொள்வதில் அவ்வளவு ஆர்வம் எனக்கு உண்டாகிவிட்டது. சில நிமிஷத்துக்கெல்லாம் அவர்கள் அருகில் நெருங்கி வந்து விட்டார்கள். இருவரும் கைகோர்த்து கொண்டு நடந்து வந்தார்கள். அவர்களில் ஒருவர் ஆடவர், இன்னொருவர் பெண்மணி. இருவரும் நவ யவ்வன பிராயத்தினர். மன்மதனையும் ரதியையும் ஒத்த அளவுடையவர்கள். அவர்கள் உடுத்தியிருந்த ஆடைகளும் அணிந்திருந்த ஆபரணங்களும் மிக விசித்திரமாயிருந்தன. ஜாவா தீவிலிருந்து நடனமாடும் கோஷ்டியார் ஒரு தடவை தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார்களே, பார்த்ததுண்டா? அம்மாதிரியான ஆடை ஆபரணங்களை அவர்கள் தரித்திருந்தார்கள். நான் நின்ற இடத்துக்கு அருகில் மிக நெருக்கமாக அவர்கள் நெருங்கி வந்தார்கள். என் முகத்தை உற்று பார்த்தார்கள். நான் அணிந்திருந்த உடையை உற்று பார்த்தார்கள். என் மனதில் 1000 கேள்விகள் எழுந்தன. அவர்களை கேட்பதற்கு 1000 கேள்விகள் இருந்தன. ஆனால் ஒரு வார்த்தையாவது என்னுடைய நாவில் வரவில்லையே. முதலில் அந்த யவ்வன புருஷன்தான் பேசினான். வாருங்கள் ஐயா, வணக்கம்.
என்று நல்ல தமிழில் என்னை பார்த்து சொன்னான். என் உடம்பு புல்லரித்தது. இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதி 2ல கேட்கலாம். எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அந்த தீவை பத்தி. அந்த தீவை பார்க்கணும், அதில் இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகளை கவனிக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப ஆர்வத்தோட அந்த குரூப்போட வந்தவர் அங்கேயே தங்கிட்டாரு. அவரு அங்கிருந்து போகிறதுக்கு மனசே இல்லாம அங்கேயே நிக்கிறாரு. அப்போ அந்த கட்டடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா புத்தம் புதுசா அவருக்கு தெரியுது. அங்கிருந்து 2 பேர் வர்றாங்க. ஒரு ஆணும் பெண். மன்மதன் ரதியை போல அற்புதமா அவங்க இருக்காங்க. அவ்வளவு அழகா இருக்காங்க. அவங்க அவரை அவர் பக்கத்துல உட்கார்றாங்க. வணக்கம் வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அழகான தமிழ்ல சொன்ன உடனே அவருக்கு அப்படியே மெய் சிலிர்ச்சு போகுது. இன்னோட இந்த ஃபர்ஸ்ட் பகுதி முடியுது. இனி இந்த பகுதி என்ன, அவர்கள் 2 பேரும் யாரு, எப்படி அவருக்கு அந்த பழைய நகரம், அந்த சிற்ப வேலைப்பாடுகள், அந்த கோபுரங்கள், ஸ்தூபிகள் எல்லாமே எப்படி புத்தம் புதுசா தெரிஞ்சது, என்ன காரணம்ங்கிறதையெல்லாம் அடுத்த பகுதியில கேட்கலாம்.